وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அறிவுறுத்தி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மீதும் மேலும் இன்னும் நல்லடியார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் வாழ இருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, ஜும்ஆவுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வை எல்லா கட்டங்களிலும் தக்வா செய்து வாழுமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் மேலும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து வாழுமாறு எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் விட்டும் தவிர்ந்தும் விலகியும் வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையை காலங்கள் செல்ல செல்ல நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து படிக்க ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு விதமான எக்ஸாம்கள் பரீட்சைகளுக்கு நாங்கள் முகப்படுத்துகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான ஒரு பரீட்சை இருக்கின்றது, எக்ஸாம் இருக்கின்றது. அந்த எக்ஸாம் அது அதனுடைய பிரத்யேக தன்மை என்னவென்றால் அது படித்தவர்களுக்கும் அது நடக்கும், படிக்காதவர்களுக்கும் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த எக்ஸாம் அது ஆரம்பம் ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவருடைய இறுதி மூச்சு முடியும் வரை அந்த எக்ஸாம் அவருக்கு நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அந்த எக்ஸாமுடைய பரீட்சார்த்திகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது வெறுமனே 2 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்களுடைய எக்ஸாம் அல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் பருவ வயதை அடைந்ததிலிருந்து எங்களுடைய இறுதி மூச்சு வரை எங்களுக்கு தரப்படிக்கக்கூடிய எக்ஸாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் பரீட்சார்த்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு நேரமும் காலமும் செகண்டும் அந்த எக்ஸாமில் தான் கழிந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு கேள்விகள் அல்ல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைதான் எங்களுடைய எக்ஸாம். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் பேசக்கூடிய ஒரு சொல் கூட எங்களுடைய பதிவேட்டுகளில் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை மொழிகின்றானா அதனை கண்காணித்து எழுதக்கூடிய மலக்குமார்கள் எங்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எக்ஸாமுக்கு பக்கங்கள் அல்ல, இத்தனை பக்கங்களில் முடிப்பதல்ல, நாம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அதுதான் எங்களுடைய எக்ஸாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. உங்களை மறுமை நாளில் விசாரணை செய்வதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்தோமா மரணித்தோமா என்பது எங்களுடைய வாழ்க்கையும் அல்ல, எங்களுடைய ஈமானும் அல்ல. இந்த உலகத்தை வைத்து இந்த பரீட்சையில் சித்தியடைந்து நாங்கள் நாளை சுவனத்துக்கு போவதற்கு தயாராக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனின் காரணமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆனிலே கூறுகிறான், அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. மனிதன் வெறுமனே எந்த கேள்வியும் கணக்கும் அல்லாமல் விட்டுவிடப்படுவான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கேட்கப்படுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கேள்வி என்பது மிகவும் பயங்கரமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையுடைய நாள் ஆரம்பித்து விட்டால், மனிதனுக்கு கேள்வி கேட்கப்படக்கூடிய நாள் ஆரம்பித்து விட்டால், லன் யஸூல கதம அப்தி, ஒரு மனிதனுடைய கால்கள் அந்த இடத்தை விட்டு நகராது. அவன் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். முதலாவது, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுடைய வாழ்க்கையை அவன் எவ்வாறு வாழ்ந்தான். வஷபாபிஹி ஃபீமா அப்னாஹு, அவனுடைய வாலிபத்தை அவன் எவ்வாறு கழித்தான். வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, அவனுடைய பொருளாதாரத்தை அவன் எவ்வாறு திரட்டினான், அதனை எவ்வாறு செலவு செய்தான். வஅன் அமலிஹி மாதா அமில ஃபீஹி, அவன் படித்த இல்மை கொண்டு அவன் என்னவெல்லாம் செய்தான் என்பதாக 4 கேள்விகள் ஒவ்வொரு மனிதனிடம் கேட்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கட்டாயம் எங்களுடைய இந்த பரீட்சையில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மர்மையினுடைய விடயங்களை குர்ஆனில் அதிகமாக கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ் அதிகமாக குர்ஆனில் பேசப்படக்கூடிய விடயங்கள் அனைத்தும் சட்டங்களை விட அதிகமாக குர்ஆனில் இந்த மர்மை பற்றிய ஆயத்துகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? இங்கே காணப்படக்கூடிய ஒவ்வொரு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற்று நாளை மர்மைக்கு அல்லாஹ்வை அடைவதற்கு, சுவனத்தை அடைவதற்கு அவன் தயாராக வர வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யௌமஇதி யஸ்துருன் நாஸு அஷ்தாகல் லியுரவு அஅமாலஹும், நாளை மறுமையிலே மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து வருவார்கள். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ், அந்த மறுமையுடைய நாளையிலே ஒரு மனிதன் ஒரு அணுவளவு அவன் நன்மை செய்திருந்தாலும் அவன் அதனை கொண்டு கொள்வான். அந்த மனிதன் ஒரு அணுவளவு பாவம் செய்திருந்தாலும் அவன் அதனை கண்டு கொள்வான். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த தர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு தானே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலத்திலே மண் இருக்கக்கூடிய பகுதியில் தன்னுடைய கரங்களை அடித்து அதனை எடுத்து ஒரு தூவினார், அதன் மேல் ஊதினார்கள். அதன் போது சில துணிக்கைகள் அந்த இடத்தினால் பறந்து திரிந்தன. அதனை பார்த்து கூறினார்கள் சஹாபாக்களிடம், இதுதான் அந்த தர்ரா.
தர்ரா என்பது என்றால் ஒரு உலகத்திலே காணப்படக்கூடிய அற்பமான பொருட்களிலே அற்பமான துணிக்கை, அதுதான், அதை விட சிறிய ஒன்று அல்ல. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு தான் சொல்லப்படும். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் என்ன செய்தாலும் அவை அனைத்தும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை நாள் ஆரம்பித்தவுடன் எங்களுடைய கரங்களிலே எங்களுடைய பதிவேடுகள் வழங்கப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய புத்தகத்தை நீயே வாசித்துப் பார், அது உனக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு உனக்கே தெரிந்து கொள்ளுவாய் நீ நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதாக. எங்களுடைய கரங்களே தான் எங்களுடைய பரீட்சை வினாத்தாக்கள் வரப்பட இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படக்கூடிய கட்டம். அல்லாஹ் குர்ஆனிலே அழகிய முறையில் அதை வர்ணித்து கூறுகிறான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ, எந்த அடியான் இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக வாழ்ந்துவிட்டு செல்கிறானோ அந்த அடியான் சந்தோஷமாக அவனுக்கு கொடுக்கப்படும் வலது கரத்திலே அவனுக்கு கொடுக்கப்படும். அதனை கொடுத்தவுடனே அவன் சொல்லுவான், எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பாருங்களேன், எனக்கு வலக்கரையில் கொடுக்கப்பட்டுள்ளது, நான் சீரழியாக மாறிவிட்டேன். இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படிப்பட்ட கேள்வி கணக்குக்குரிய நாளை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். இதன் காரணமாக அந்த மனிதன் பொருந்தி கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை அவர் வாழுவார். சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்தில் அவர் இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பரீட்சையில் சித்தி அடையும் போது வரக்கூடிய சந்தோஷம் நாங்கள் அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். அதே போலதான் மறுமையுடைய அந்த கேள்வி கணக்குகளிலே அந்த பரீட்சையிலே சித்தி அடையும் போது வரக்கூடிய சந்தோஷம் அது அந்த மனிதனுக்கு தான் தெரியும். அந்த மனிதன் ஓடி திரிவான், காட்டி திரிவான், என்னுடைய புத்தகத்தை பாருங்கள், நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் சித்தி அடைந்து விட்டேன் என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்றமாக ஒரு மனிதன் அவன் பாவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பாவியாக மரணித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ, யாருடைய வேறு இடக்கையில் கொடுக்கப்படுமோ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ, இந்த பதிவேடு எனக்கு கிடைத்திருக்க கூடாதா, எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் கவலைப்படுவான். வலம் அத்ரி மா ஹிசாபியா, இப்படி கேள்வி கேட்கப்படும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. நான் என்னுடைய மரணத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்க கூடாதா என்று அவன் கவலைப்படுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஃபெயில் ஆகுவது ஃபெயில் அல்ல, இந்த உலகத்துடைய எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுவது ஃபெயில் அல்ல. இந்த உலகத்துல நாங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா திருப்பி நாங்க எழுத முடியும், மேல் பரீட்சை எங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் இது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான், வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான். யாரெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்களோ மறுமையில் சுவனவாதிகளாக மாறுவார்கள். யாரெல்லாம் தன்னுடைய மனு இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுடைய முடிவு மிகவும் கெட்டதாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்தில் கூறுகிறான், وَوَضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தரப்படக்கூடிய அந்த எங்களுடைய ஏட்டிலே நாளை மறுமையிலே அந்த கெட்ட ஆன்மா சொல்லும், என்ன இந்த கிதாப்,
ஏன் இப்படி இருக்கிறது? நான் மறைந்து செய்தவைகள், மறையாமல் செய்தவைகள், தெரிந்து செய்தவைகள், தெரியாமல் செய்தவைகள், அனைத்து விடயங்களும் கூறப்பட்டுள்ளது. அத்தனை விடயங்களும் அவன் முன்னால் கொண்டு வரப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாங்கள் நிச்சயம் பயப்படணும். எங்களுடைய எக்ஸாமுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு எக்ஸாம்ல நாங்க போனோம் என்றால் அதுல நாங்க இன்னொருத்தருடையதையோ அல்லது நாங்களோ ஏதாவது தவறுதலாக கொண்டு போய் நாங்க எக்ஸாம்ல மாற்றி போடுறது நாங்க எவ்வளவோ பயப்படுவோம். அதே போலதான் இந்த எக்ஸாம்ல கண்காணிப்பாளர்கள் வேற யாரும் அல்ல, என்னுடைய கண்களும் என்னுடைய கரங்களும் என்னுடைய காதுகளும் தான். அதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வாய்களுக்கும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். நாம பேச மாட்டாது, ஆனால் அவனுடைய கரங்கள் பேசும். அவனுடைய கரங்கள் பேசும், அவனுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் கூறுகிறான், வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹிதும் அலைனா. கேள்வி கணக்குகள் முடிந்ததற்கு பின்னால அந்த மனிதன் தன்னுடைய உடலில் தன்னுடைய தோளிடத்தில் கேட்பான், நீ ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாய்? ஒரு மனிதனுடைய தோல் அதற்கு உயிர் கொடுக்கப்பட்டு அது பேசும். அந்த நேரத்திலே அதை சொல்லும், எல்லாவற்றையும் பேச வைத்தவன் தான் என்னையும் பேச வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உறுப்புகள் அமானிதங்கள், எங்களுடைய உறுப்புகள் எங்களுக்கு சாட்சி மகர இருக்கின்றன. நல்ல அமல்களில் ஈடுபட்டோமா எங்களுக்கு நல்லதாக சாட்சி சொல்லும். பாவ காரியங்களில் ஈடுபட்டோமா அந்த அனைத்தும் நாளை மறுமையில் எங்களுக்கு எதிராக வரும். அது மாத்திரமல்ல, நாங்கள் எந்த இடத்தில் தங்கி இருந்து அந்த பாவத்தை செய்தோமோ அந்த இடமும் அவருக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா. நாளை மறுமையிலே எந்த பூமி, எந்த இடத்திலே நாங்கள் வசித்தோமோ, எங்கே பிரயாணம் செய்தோமோ அந்த இடம் முழுவதும் அதற்கும் பேசும் தன்மை கொடுக்கப்பட்டு அதுவும் சாட்சி சொல்ல காத்திருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் காரணமாகத்தான் காஃபிர்கள் கூறுவார்கள், يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. நாளை மறுமையினுடைய அமளி துமளிகள், விசாரணைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதன் பின்னால் மிருகங்களுக்கு விசாரிக்கப்படும். அந்த விசாரணையில் அந்த மிருகங்கள் செய்யக்கூடிய ஒன்றுக்கொன்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றுக்கு தீங்கு செய்திருந்தால், உதாரணமாக ஒரு ஆடு இன்னொரு ஆட்டுக்கு குத்தி அதனை கொண்டிருந்தால் நாளை அதே போல அந்த ஆடுகளுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அதற்குரிய கிசாஸ் தண்டனை வழங்கப்படும். அதன் பின்னால் அல்லாஹ் கூறுவான், கூனி துராபா, நீங்கள் எல்லாரும் மண்ணோடு மண்ணாகிவிடுங்கள். அந்த நேரத்திலே காஃபிர்கள் கூறுவார்கள், யா லைதனி குன்து துராபா, நானும் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா என்று கூறுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு எக்ஸாம்ல இருந்து கொண்டிருக்கின்றோம். முடியவில்லை, சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது, நேரம் பாக்கியாக இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் எங்களுடைய தவணைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்துக்கு நாங்கள் மிகவும் நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று மௌத்தாகவோமா அல்லது நாளை எங்களுடைய மரணம் வந்து சேருமா யாருக்கும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய பரீட்சையிலே வெற்றி பெற்று நாளை மறுமைக்கு தயாராக இருந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் முதலாவதாக அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நாளை மறுமையிலே
அந்த சுவனவாதிகள் சுவனத்திற்கு போவதற்கு முன்னாலேயே அவர்களுடைய முகங்கள் இழந்த தொடங்கும், அழகாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அவர்கள் சிரித்த வண்ணமாக, சந்தோஷப்பட்ட வண்ணவனாக, அவர்கள் நன்மாராயணம் கூறப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகிறான், யார் இந்த பரீட்சை, இந்த உலகத்துடைய பரீட்சையை யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய சன்மானம் என்ன, இந்த உலகத்தில் யார் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. இந்த உலகத்திலே யார் வெற்றி பெற்றவர்கள் தெரியுமா? யாரெல்லாம் நரகத்தை விட்டும் தூரமாகி சுவனத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், பாசாகினவர்கள் அவர்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹதீஸில் குர்சியிலே கூறுகிறான், அஅதது லிஇபாதிஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். யாரெல்லாம் இந்த உலகத்துடைய பூமியிலே வெற்றி பெற்று சித்தி அடைகிறார்களோ அந்த நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா கதர அலா கல்பி பஷர், எவருடைய உள்ளத்திலும் உதித்திராத அப்படிப்பட்ட சுவனபதியை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே எங்களுடைய மௌத்தியங்களை நெருக்கமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருந்து கொண்ட வாழ்க்கையாக அல்லாஹ் எங்களுக்கு மாற்றி அமைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்துடைய பரீட்சையில் யா அல்லாஹ் சித்தி பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாக. யா அல்லாஹ், சுவனத்திலே யா அல்லாஹ் எந்த தங்குதலையும் இன்றி யா அல்லாஹ் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.